அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. பாப்பாவுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை சோறு தான் கொடுத்து விட போகிறேன்னா, அதுக்காக ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு ஒரு அடுப்பில் டீ போட பால் ஊற்றி போட்டிருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு நல்லாயிருக்கும், அப்புறம் வெயில் வந்துடும்ல. அப்புறம் இன்னொரு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கேரட் இருந்துச்சு, அதை அப்படியே கட் பண்ணி வச்சிடலாம் தோல் சீவின்னு சொல்லிட்டு அப்படின்னு பாப்பா சாப்பிட்டுக்கிருவாங்க. இங்கே டீயும் ஊற்றி ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அஃப்ரா குட்டியை தூக்கி தொட்டியில் போட்டுட்டு பாய் தலைவாணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம், ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. அதை முடிச்சுட்டு இங்கிட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாக்லேட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அதை தான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு விட போகிறேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் நல்லா வெந்துருச்சு. 2 முட்டையை ஊற்றிட்டு அஃபினுக்கு அந்த வெங்காயம் அதெல்லாம் போடக்கூடாது, வெறும் முட்டையில் அந்த பெப்பரு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் வேக விட்டதுக்கப்புறமா நான் கிளறி விட்டுக்கிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் சாப்பாடில். இப்போ சாப்பாடும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்களேன் எப்படி ஒரு மாதிரி பெருசாக இருக்குல்ல. உடனே கிளறினோம்னா இந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் மிளகை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிருவேன். பாப்பா வந்துட்டு சாப்பிட்டுக்கிருவாங்க காரமாக இருந்தாலும். கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா அஃபினோட முட்டை சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகோட காரம் வந்துட்டு இதில் அதிகமாக இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டும் ஆறிடுச்சு. அப்படியே கையாக ஸ்ப்ரெட்டையும் தடவி வச்சுட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையை முடிஞ்சிரும்ல. அதனால் அதை தான் செஞ்சிட்ருந்தேன். இதான் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட இன்னொரு ஸ்நாக்ஸு. எப்போயுமே பாப்பாவுக்கு 2 ஸ்நாக்ஸ் தான் வச்சுவிடுவோம், உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி கேரட்டும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இந்த சாக்லேட் சிரப் வச்சு ஸ்நாக்ஸாக முடிச்சாச்சு. லஞ்சுக்கு முட்டை சோறு செஞ்சு அந்த வேலையும் முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணி மேடமையும் கிளப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. அஃப்ரா குட்டியும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. துப்பட்டியெல்லாம் மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். அவள் அக்கா இருக்கிற வரை கொஞ்சம் நேரம் அவள் கூடயே விளையாண்டுட்ருப்பா. போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு துவச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு மிஷினையும் ஆன் பண்ணி விட்டுட்டு கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டேன். காலையிலே வந்துட்டு தண்ணி இல்லை, அதனால் சரி பானையை கழுவிட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. கீழே இப்போ நான் தண்ணி எடுக்கணும், அதுக்காக வந்துட்டு ஒரு பானையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட போவேன்ல, அப்போ தண்ணி அடித்து வச்சுட்டு வந்துடுவேன். அஃப்ரீனாத்தா வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க. மேடம் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க உங்கள் அக்கா கூட. போமா பேக் அங்கே இருக்கா பாரு, பேக் எங்கே இருக்கா? என் கிளியே, என் வைரமே, அறிவே, அதுல நீ தூக்க வேணாம். அக்கா தூக்கிடுவ தங்கம். போலாமா தங்கம்? பேக் யாருதுமா இது? அஃபி விட்டா? பார்த்து படி சொல்லு, பார்த்து போ சொல்லு. இப்போ கூட அக்காக்கு அஃப்ரீன் அம்மாவையும் அமுச்சு வச்சுட்டு தண்ணி அடித்து அப்படியே கீழே வச்சுட்டு வந்துட்டேன். என்னால் தூக்கிட்டு வர முடியாதுப்பா, அந்த 3 மாடி. நம்ம அஃப்ரா குட்டியை ஒரு வழியாக தூக்கிட்டு மேலே ஏறியாச்சு. அல்லாகு அல்லாகு நீ சொல்கிறா அம்மாடி அல்லா திறக்கவா? எல்லாம்மா திறக்க தள்ளுங்க. அல்லாகு அஃபிங்கம்மா எங்கே போனா? அத்தா வச்சுட்டு போயிட்டாங்களா? யார் விட்டு? வாவ் சொல்லு, ஆத்தாடி சொல்லு, அச்சச்சோ சொல்லு, அச்சச்சோ. என்னடா பண்ணுற? அத்தா வந்து அடிப்பாங்க, கூட ஒரு வேலை வச்சிரும். ஆத்தாடி பா, ட்ரெஸ் அவுக்கணும், பேம்பஸ் அவுக்கணும். ஆத்தாடி போச பாரு. ஐயோ நோ 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 நோ. நீ சொல்லு தரேன் அம்மா. நோ 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 நோ. யாசு கூப்பிட்டு தரேன். அடி தங்கம், இந்த அடி தங்கம். தேங்க்ஸ் சொல்லு.
அல்லாஹு சொன்னியா? இன்னும்மா மிஷின் ஓடுதுமா, இருமா. பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்து அவங்களையும் தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமையல் வேலை இல்லை. அம்மா வீட்டில் ஓசிலே சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வந்துட்டு தோசை ஊற்றிட்டு நாட்டு சக்கரை தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. இது வந்துட்டு அஃப்ரீனோட ஃபேவரெட்டு, எனக்கும் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் அதை தான் செஞ்சேன். ஒரே ஒரு தோசை பெருசாக ஊற்றிட்டு அப்படியே முறுமுறுன்னு ஆனதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தூவிட்டு மடக்கிட்டோன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். அஃப்ரீனுக்கு வந்துட்டு இதில் நெய் ஊற்றி சுட்டால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு க்ளீன் பண்ணுற வேலை, துணி காய போடுற வேலை, அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். பாப்பா பார்த்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிட்டேன். இது அம்மா வீட்டு பாத்திரம் இருந்துச்சா, அதை எடுத்துகிட்டு கூடையில் வச்சுருக்கேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இன்னைக்கு குக்கிங் வேலை இல்லாதனால நம்ம அடுப்புக்கு ரெஸ்ட்டு விட்டாச்சு. பாவம்ல, அதுக்கும் லீவ் வேணும்ல. இன்றைக்கி உனக்கு லீவுன்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டு இருந்தேன். மேடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம எங்கேயாவது கிளம்புனா தான் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த பாக்ஸ் எல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வாங்கியிருந்தீங்கன்னு. இது வந்துட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 பாக்ஸு ₹200. அந்த கீழே வச்சுருக்கேன்ல, இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ₹230 அப்போ இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரியல. இது வாங்கி நான் 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. பக்கத்தில் இருக்குல்ல அந்த டப்பா பார்த்தீங்கன்னா ₹200 வாங்கினேன். அது வந்துட்டு ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு, ஆனால் வரும்போது குட்டியோண்டாக இருந்துச்சு. அதில் வந்துட்டு 50 கிராம் மேலே போடவே முடியாது. உங்களுக்கு வேணுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கோங்க சிஸ்டர். அப்படியே நமாஸ் முடிச்சாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா தொழுது முடித்தேன். நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் ஓசி சாப்பாடு தராங்க. அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு சமைக்கிற வேலை இல்லை. பாப்பா எந்திரிச்சோடனே கிளம்ப வேண்டியதா. எப்பயும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுவா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆக போகுது. மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்திரிச்ச உடனே இவங்களை கிளப்பிட்டு கிளம்பணும். எப்படி தூங்குறா பாருங்க. அது என்னமோ எங்கேயாவது வெளியில் போனாலே பிள்ளைங்க எல்லா பிள்ளையும் அப்படி தான் இருக்குது. தூங்குறாங்க. ஒன்று இல்லைன்னு வைங்களேன், நம்ம சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு தூங்க வச்சோன்னு வைங்களேன், தூங்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம எங்கேயாவது வெளியே போகணும், அவசரமாக வேலைக்கு போகணுன்னு வைங்களேன், நல்லா தூங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம அஃப்ரா குட்டியுமே இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அம்மா காலையிலே சாப்பிட வர சொன்னாங்க. சரி போய் ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தா, போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அது வேறு விஷயம். அவங்களே சமைச்சிக்கிடுவாங்க அம்மாவே. சும்மா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம், அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, போய் ஹெல்ப் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அஃப்ரா குட்டி நம்ம தூங்கி சொதப்பி விட்டுட்டா. நம்ம போய் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க தெரியுமா. அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேம்மான்னு சொன்னால், ஆமாம் நீ நினச்ச ஏதாவது ஒரு புள்ள சாக்க வச்சுட்டு கதை விட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாக இன்றைக்கி நினச்சேம்மா, நான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாக நான் நினச்சேன். நம்ம அஃப்ரா குட்டி தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் வந்து ஹெல்ப் பண்ண முடியல, நம்புங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்பி பாப்பாவை வந்துருச்சோடனே கிளப்பிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம். என்னம்மா ஆலியா கடிச்சிட்டேல. இப்போ போய் சாரி சொல்லணும். எப்படி சொல்வ? கடிச்சா சரி. ஆலியா எப்படி அழுதா தங்கம்? எப்படி அழுதா இல்லை. நீ என்ன சொல்லணும் இப்போ போய்? சாரி ஆலியா அப்படி சொல்லணும். சாரி அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அப்படி சொல்லிடணும். சரியா? அப்புறம் குட்டி ஏஞ்சிட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு தங்கத்துக்கு. போகலாமா மாமா வீட்டுக்கு? டாட்டா சொல்லு. என்னாச்சு கண்ணில்? காமி, அம்மாட்ட காமிங்க. பே ஆத்தடி. அச்சோ என்ன மயக்கமாக இருக்கா? ஒரு 2 மணி வரைக்கும் தூங்கியிருக்க. மாமா திட்டும். இப்போ பாரு பூச்சி, மாமா திட்ட போகிறாங்க. எப்படி திட்டுவாங்க மாமா? கடிச்சிட்டா. இப்போ அதான் உனக்கு பிரச்சனை தானே. வா இப்போ வா, ஆலைக்கு போய் சாரி சொல்லுவா. கீழே இறங்க, வாங்க தங்க போகலாமா? அம்மா புர்க்கா எடுங்க, இங்கே வச்சிருக்கேன் அம்மா. என்ன ரியாக்ஷன் பண்ணுற? வர்றியா வரலையா நீ மாமா வீட்டுக்கு? வா. வா, மெதுவா. அல்லாகு. புர்க்கா இங்கே இல்லைடா, இங்கே இருக்கு. தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. எங்கே போகணும்? எடுத்து வை. உன் சட்டை இங்கே வை. அல்லாகு. புர்கா இல்லதா ஃப்ரீன்ட்டு மதர்சா பேக் எடுக்கக்கூடாது. அல்லாகு சொல்லு. அக்கா விட்டு. சரி நம்ம கிளம்பி போகலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அஃப்ரா குட்டி போகலாமா? பாய் சொல்லிடு. இங்கே பார்த்து சொல்லு. ஏய்
ஏய் ஆக்ஷன் ரியாக்ஷன் நல்லா இருக்கா ட்ரெஸ் காமி ட்ரெஸ் நல்லா இருக்கா கீழே எப்படி இருக்கு ட்ரெஸ் எப்படி இருக்கு அஃப்ரா என்னம்மா நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் கீழே அம்மா வீட்டுக்கு வந்தால் கரண்ட் இல்லை நம்ம வீட்லேயே கரண்ட் இல்லை தான் சரி அங்கேயாவது இருக்குன்னு பார்த்தா இல்லை வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் ஆலி அம்மாவும் வந்துட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு அங்கே தான் சாப்பாடு என்னடா ஆலியா ஊட்டிலேருந்து வர மாதிரி வர எங்கம்மா கடிச்சா ஆலியா நீ அப்ரா எங்கனம்மா எங்கண்ணா சாரி சொல்லு ஆலியாட்ட சொல்லு சாரி ஆலியா சொல்லு சாரி சொல்லு சாரி சொல்லு எப்படிக்கா மாமா மாமா நான் யாரு நான் யாரு மாமான்டா என்ன பேசு கசக்குமா என்ன செய்யும் கசக்குமா இது பார்த்திங்கன்னா பாவக்காய் டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆனால் இது ஒரு பேர் வந்துட்டு அதலக்காய் ஏதோ சொல்லுவாங்க அது வந்துட்டு ஆஞ்சிட்டு இருந்தாங்க மச்சி ஊருக்கு போயிருந்தாங்களா அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா வந்துட்டு வஞ்சர மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மீனான வச்சுட்டு தேங்காய் சோறு தான் செஞ்சுருந்தாங்க அப்புறம் காயும் பொரிச்சிருந்தாங்க என்ன தான் நம்மளை பார்த்து பார்த்து சமைச்சு சாப்பிட்டாலும் அது அம்மா கையில் சாப்பிட்றது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்ல எப்பயுமே பாருங்களேன் அந்த சமைக்கிறவங்களுக்கு அவங்களே சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோவா பிடிக்காது யாராவது சமைச்சு கொடுத்தாங்கன்னா உட்காந்து சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் நானும் டெய்லி நம்மளே சமைச்சு சாப்பிட்றோம்ல இந்த மாதிரி நமக்கும் சமைச்சு கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டு கரண்ட் இல்லாதனால தேங்காய் அரைக்க லேட் ஆயிடுச்சா கரண்ட் வந்தோடனே தேங்காய் அரைச்சி காயும் பொரிச்சாச்சு காய் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டில் ஒரு புடியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அஃபீன் அம்மா வந்துட்டாங்க இப்போ இவங்கள மதரசாக்கு அனுப்பணும் அப்பா கொடுத்துட்டு எப்பா அப்பா கொடு குடுடா முத்தம் கொடுன்னு பார்த்து போ சொல்ல அஃபியா தேங்க்யூ இந்த காதுல மாட்டுறது போட்டுக்கிறியாண்டி பத்தியா அஸ்ஸலாமு அலைக்கும் பார்த்து போடா வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு போயிட்டாளா ஓடிட்டாளா வேணாமா வேணாமா ஸ்கார்ஃப் போட்டிருக்காளா வேணாமா இது வேணாமா வா நீ தூங்கு வா கதவை மூடிட்டு வா சரி கதவை மூடு தங்கம் சரி வா மடி பாவா வந்துடு ஓடி வந்துடு கதவை மூடு ரொம்ப கொழுப்பு அப்புறமா அப்பா எப்படி சொன்ன ஆத்தாடி சொன்னி என்ன சொன்ன யார் சொல்லி கொடுத்தா ஆத்தாடி மாலிக் மாமா எப்படி முறைச்ச நீனு எப்படி முறைச்ச மாலிக் மாமாவா எப்படி முறைச்ச மாமா கொடு மாலிக் மாமா கொடு சரி வா தூங்குவோம் வாங்க 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 செல்லம் அல்லா